மற்றொரு நிலவரத்தில் பேரா பருவாஸில் உள்ள கம்போங் காசியில் வெள்ளம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் சுங்காய் பருவாஸை பராமரிப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அக்கிராமத்து மக்கள் மாநில அரசாங்கம் உட்பட நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறை JPSஐ கேட்டுக்கொண்டுள்ளனர். ஒவ்வொரு முறை கனமழை பெய்யும் போது அக்கிராமத்தில் வெள்ளம் ஏற்படுவதோடு அவை குடியிருப்பாளர்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிப்பதால் அப்பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று அக்கிராமத்தில் வசிக்கும் பரமசிவம் கூறினார். கடந்த 2 வாரங்களில் மட்டுமே 2 முறை வெள்ளம் ஏற்பட்டதாக பரமசிவம் தெரிவித்தார். கணிக்க முடியாத அளவிற்கு ஏற்படும் வெள்ளம் நிலைமையை இன்னும் மோசமாக்குவதோடு நீர் வற்றுவதிலும் தாமதத்தை ஏற்படுத்துவதாக அவர் மேலும் விவரித்தார். 1 மணி நேரம் விடாத மழை பெஞ்சுன்னா எங்கள் கிராமம் வெள்ளத்தில் மூழ்கிடுதுங்க. எங்கள் கிராமத்தில் மொத்தம் 11 குடும்பம் வாழ்கிறோம். இந்த 11 இந்தியருங்க. இதில் 7 குடும்பம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறை வெள்ளம் வரும்போது ரொம்ப பாதிக்கப்படுறோம். 7 குடும்பத்தில் ஒரு 3 குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முதியோரங்களாக இருக்கிறாங்க. அவங்கள தூக்கிட்டு போகிறதுனா ரொம்ப சிரமமாக இருக்குது. வெள்ளத்துக்கு தீர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா அருகில் உள்ள ஆறு. இந்த அருகில் உள்ள ஆறு பல வருஷமாக சுத்தம் பண்ணாமல் இருக்கிறாங்க. நேற்று அதிகாலை பெய்த கனமழையால் அக்கிராமத்தில் 1 மீட்டருக்கும் அதிகமாக வெள்ளம் ஏற்பட்டது. மேலும் அக்கிராமத்தை சுற்றிலும் சிறிய அளவில் தோட்டம் வைத்திருக்கும் 30க்கும் மேற்பட்டோரின் வருமானமும் அடிக்கடி ஏற்படும் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்படுவதாக பரமசிவம் வருத்தம் தெரிவித்தார்.